வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நமது சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி இடம்பெறும். நமக்கு சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சியை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. கடந்த 3 வருடங்களாக ஐயா பல சிந்தனை உரைகளை, தொடர் சிந்தனை உரைகளை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். பேராசிரியர் வேதாத்திரியத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். வேதாத்திரியத்தையே தனது சிறப்பு திறமையாக கொண்டவர். வேதாத்திரியத்தை முழுமையாக புரிந்து கொண்டவர். வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து ஏனைய ஆன்மீக நெறிகளை எல்லாம் விளங்கிக் கொள்பவர். ஐயாவுடைய வேதாத்திரியம் பற்றிய ஆழ்ந்த சிந்தனை உரைகளை செவிமடுப்பதற்கு நாம் எல்லோரும் பெரும் பாக்கியம் ஆற்றியவர்களே. அந்த வகையிலே கடந்த 33 கிழமைகளாக ஐயா வாழ்வியல் என்ற தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். வாழ்வியல் தொடர் சிந்தனையின் உரையின் ஒரு அங்கமாக கடந்த சில வாரங்களாக கர்மயோகம் பற்றிய ஆழமான விளக்கங்களை தந்து வருகின்றார்கள். இன்று 6வது கர்மயோக பகுதி. இப்பொழுது இந்த தொடர் சிந்தனையை ஆரம்பித்து வழங்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 33ஆம் பாகத்தில் கர்மயோகம் பற்றிய 6ஆம் வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பு வரைக்கும் 12ஆம் ஸ்லோகம் வரைக்கும் பகவத்கீதையின் கர்மயோகத்திலே நாம் சிந்தனை மேற்கொண்டோம். இப்போது 13ஆம் ஸ்லோகம் முதல் சிந்தனையை தொடர்கின்றோம். 13, 14 2 ஸ்லோகங்கள் சொல்கின்ற கருத்து: யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாபங்களில் இருந்தும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாபிகள் பாபத்தை உண்கின்றனர். உணவை நின்று உயிர்கள் உண்டாகின்றன. மழையினின்று
உணவு உருப்படுகிறது. யஜ்ஞத்தில் இருந்து மழை வருகிறது. யஜ்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, யாகம் என்ற சொல் உடலை கொண்டு செய்கின்ற வேள்வி, அதாவது தொழில் என்றும் பொருள்படும். யோகம் என்பது மனதை கொண்டு செய்யும் வேள்வி, அகதவம் எனப்படும். உடல் தேவைகளுக்கு தொழில், மனப்பக்குவத்திற்கு தவம். இரண்டும் இணைந்த வாழ்க்கையே கர்மயோகம். இங்கே யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாபங்களில் இருந்தும் விடுபடுகின்றனர். அதாவது யாகத்தில், அதாவது தொழில் செய்து நாம் ஈட்டுகின்ற பொருள், அதை கொண்டு நம்முடைய உணவு முதலான உடல் தேவைகளை நாம் நிறைவு செய்கின்றோம். இதிலே மக்களின் பொதுவான கருத்து என்ன என்றால், சொத்து உரிமை. நான் ஈட்டுகின்ற பொருள் எனக்கும் என் சந்ததிக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்ற கருத்து சமுதாய ரீதியாக சட்டத்துறையிலேயும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தர்மத்தின்படி பார்க்கின்ற போது, தெய்வ நீதியின்படி பார்க்கின்ற போது, ஒரு மனிதனின் திறம் என்பது அவனுக்கு மட்டும் அல்ல, அவனது குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, 5 வகைகளிலே அவனுடைய கடமை அடங்கியிருக்கிறது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகளையும் முறையாக சரியாக காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இந்த 5 வகை கடமைகளிலே ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு சாமியத்தை வகுத்து தந்த மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்போ நாம் ஈட்டுகின்ற பொருள் உலகம் வரைக்கும் அனைவருக்குமே சொந்தமானது என்ற கருத்தை நம்முடைய மனம் பூர்ணத்துவமாக ஏற்றுக்கொள்கின்ற போது மற்றவர்களுக்கு உதவுவதும் ஒரு கடமையாக மாறும். அதாவது அறம் என்ற சொல்லுக்கே ஒழுக்கம் என்றும் நீதி என்றும் எத்தனையோ கருத்துக்களை சமுதாயத்தில் சொற்பொழிவாளர்கள், சிந்தனையாளர்கள் விளக்கம் சொல்லி வந்தாலும், இந்த சொல்லுக்கு மகர்ஷி தந்த விளக்கம் மிக அற்புதமான ஒரு முழுமையான விளக்கம். இந்த அறம் என்ற சொல் எங்கே தோன்றியது? பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின என்று ஒரு அருமையான வரலாற்று உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ அறத்தின் முதல் கோட்பாடு என்ன என்றால், பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெறுகின்ற அறம். அதாவது ஈகை என்பதே அறத்தின் முதல் கோட்பாடு. அப்ப ஈகை என்பது பிறர் நலம் நாடுவது அல்லவா? அப்ப ஈகை செய்த பிறகுதான் தான் வருகிறது. அந்த தான் என்ற இயக்கத்திலே ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது. அப்ப ஒழுக்கம் என்பதற்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்களை சொன்னாலும் அது முழுமையான விளக்கமாக அமையவில்லை. அதற்கும் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே 6 வார்த்தைகளில் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான சாமியத்தை வகுத்து தந்திருக்கின்றார். எது ஒழுக்கம் என்றால், மனித வாழ்க்கை என்பதே எண்ணம், சொல், செயல். செயலை விரித்தால் உணவு உண்ணுதல், உழைத்தல், உறக்கம் கொள்ளுதல், இனவிருத்தி செய்தல் 4ஆக விரியும். அப்ப எண்ணம், சொல் மற்றும் 4 செயல்கள், மொத்தம் 6 தான் மனித வாழ்க்கை. இதற்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று எந்த மனிதனும் எடுத்து கூற முடியாது.
இந்த 6 செயல்பாடுகளிலேயும் வரக்கூடிய விளைவுகள் உண்டல்லவா, அது தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய அனைத்தும் ஒழுக்கம், புண்ணியம், அறம், தர்மம். அப்போ ஈகை என்பது பிறர் நலம் பேணுதல், ஒழுக்கம் என்பது தன் நலத்தையும் பிறர் நலத்தையும் பேணுதல். அப்போ இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற போது பிறர் நலம் நாடுதலே பாதி அல்ல, அதனினும் பெரியது. தன் நலம் என்பது பாதியிலும் குறைவுதான். அப்ப மனித வாழ்க்கை என்பது பிறருக்காகத்தான், அதுதான் அறம் என்று போதிக்கப்படுகிறது. இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற போது அதை கர்மா என்று சொல்கின்றோம், கடமை. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்ததே அறம், அறநெறி, தெய்வ நீதி, இயற்கை சட்டம். இப்படி இயற்கை விதி அமைந்திருக்கின்ற போது சமுதாயத்தினுடைய நிலை என்ன என்றால் முற்றிலும் மாறுபட்ட சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. பிறகு சிக்கல் வராமல், நோய்கள் வராமல், துன்பம் வராமல் எப்படி எங்கே போகும்? அதனால் இப்படிப்பட்ட சுயநலம் சார்ந்த வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை. அவங்க பணத்தை சம்பாதிக்கல, பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. பதவியில மேன்மை பெறவில்லை, பாவத்திலே அதிகம் செய்கிறார்கள். எனவே யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கின்ற பாவிகள் பாவத்தை உண்கின்றனர். இந்த ஐவகை கடமைகளை முதலில் வகுத்து தந்த மகான் வல்லு பெருந்தகை. அதை வழிமொழிந்தவர் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இந்த வள்ளுவர் என்று சொன்ன குரல் பார்த்தீங்க என்றால், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று ஐவகை கடமைகளில் முதலில் உலகுக்கு அறிவித்தவர் திருவள்ளுவர் மட்டுமே. வேதங்கள் இதை பேசவில்லை, திருக்குறள் மட்டுமே பேசுகிறது. எனவே மிஞ்சதை உண்ணுவது புண்ணிய பலத்தை துய்த்தல், தங்கள் பொருட்டே சமைப்பது அது காமிய கர்மம், தோஷமாக மாறுகிறது, பாவமாக மாறுகிறது. இப்படி இந்த ஐவகை கடமைகளில் ஒன்று பித்ரு யஜ்ஞம். பித்ரு என்றால் நம்முடைய தாய் தந்தை. அதாவது காலமான தாய் தந்தையர் பேய் பிசாசாக அடைந்தாலும் சரி, பூமியை தாண்டி சூரியன் காந்த களத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அதையும் கடந்து பிரபஞ்ச களத்தில் இருந்தாலும் சரி, உண்மையிலேயே சிவலோகமோ அல்லது வைகுண்ட பிராப்தமோ அடைந்திருந்தாலும் நன்றி. அவர்கள் எந்த நிலையில் இருப்பினும் இன்புற்று இருப்பார்களாக என்று அவர்களை குறித்து நித்தமும் நல்லெண்ணம் எண்ணுதல் வேண்டும். உயிரோடு இருக்கின்ற பெற்றோருக்கு நாள்தோறும் பணிவிடை செய்வது பித்ருயஜ்ஞத்தின் கோட்பாடு. அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் உணவு தராதது பாவக்கணக்கில் வரவாகும். செத்த பிறகு வருடம் திதி செய்வதும் பிண்டம் வைப்பதும் பித்ருக்களுக்கு போய் சேராது என்று கீதை சொல்கிறது. நான் சொல்லல, கீதை சொல்கிறது. இந்த கருத்து நமக்கு ஏற்பில்லை என்றாலும் அது பொய் அல்ல, கீதை பொய் சொல்லாது. தெளிவு வருகின்ற வரைக்கும், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவம் அடைகின்ற வரைக்கும் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் சரியான கருத்து, நமது வாழ்வை புறம் போட்டு சீர்தூக்கக்கூடிய ஒரு கருத்து காலங்காலமாக பயனாகாதது போல நமக்கும் பயன்படாமலே போய்விடும். எனவே தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை பண்படுத்த வேண்டும். சரி, இப்ப அடுத்தது யஜ்ஞத்தில் இருந்து மழை வருகிறது. யஜ்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். மிக முக்கியமான கருத்து. இப்போ கடல் நீர் ஆவியாகவில்லை என்றால் மழை எப்படி பெய்யும்? கடல் நீர்
ஆவியாகவில்லை என்றால் மழை எப்படி பெய்யும்? கடல் நீர் தானே ஆவியாகி மேகங்களாக மிதக்கிறது. அந்த மேகங்கள் தானே திணிவு பெற்று கனத்த கருமேகங்களாகி மழையாக பெய்கிறது. அப்போ கடல் நீரே ஆவியாகவில்லை என்றால் மழை எங்கிருந்து வரும்? எனவே சூரிய வெப்பம் இல்லாமல் நீர் எப்படி ஆவியாகும்? இப்படி பல கேள்விகளுக்கும் ஒரே விடை என்ன என்றால் இயற்கை, இறைவன், இயக்க விதி, யக்ஞம், அறம். ஏற்கனவே பார்த்தோம், யக்ஞம் என்பது இயக்கம். யக்ஞம் தொடங்கிய இடம் இறைநிலை. அப்போ சுத்த வெளியாகிய ஆதிசிவம் எழுச்சி பெற்று ஈஸ்வரனாக எழுச்சி பெற்ற போது அந்த வேகத்தில் பிறந்தது ஒரு இயக்கம், அதாவது இறை துகள் இயக்கம். அதான் யக்ஞம். யக்ஞம் இப்போ நம்முடைய இடத்துல எப்படி இருக்கிறது? நாம் ஒரு எண்ணம் வருகிறது, அதை சொல்லாக வெளிப்படுத்துகின்றோம் அல்லது செயலாக அதை மலர்ச்சி அடைய செய்கின்றோம் என்றால் நம்முடைய எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் மூலம் என்ன என்றால் கர்ம வினைகளே மூலம். பிறப்பதற்கு முன் வரைக்கும் கொண்டு வந்த சஞ்சித கர்மா என்ற முன்வினை, 3 வயது முதற்கொண்டு இந்த சனம் வரைக்கும் செய்து முடித்த பிராப்த கர்மா என்ற தன்வினை. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்துதான் ஆகாமிய கர்மா என்ற பின்வினைக்கான புகுவினைக்கான புதுவினைக்கான எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப எண்ணம் எங்கிருந்தோ வரவில்லை, நம்முடைய ஏற்கனவே வைத்திருக்கின்ற இருப்பு, நம்முடைய ஆத்மாவில் இருக்கின்ற கர்ம வினை பதிவுகள், அந்த பதிவுகளை எழுச்சி பெற்று எண்ணமாகின்றன. அப்போ யக்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம் நம்மிடத்துல, அங்க யக்ஞத்திற்கு பிறப்பிடம் இறைநிலை. இப்போ இயற்கை, இறைவன், இயக்க விதி, இந்த மூன்றும் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. இறைவன் இல்லை என்றால் எதுவுமே வந்திருக்காது. இயற்கை என்பது என்ன என்றால் இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, அதாவது பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பிரம்மலோகம், உலகம். இதிலே இந்த இயக்கம் தோன்றிய போது விதியும் பிறந்தது. இயக்கம் தோன்றிய போது விதியும் பிறந்தது. எப்படி? இறைநிலையிலிருந்து துகள் தோன்றிய போதே அந்த எழுச்சி பெற்ற வேகம் நேராகத்தான் போகும். இப்போ வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு சுழன்று சுழன்றா போகுது, நேராகத்தானே போகிறது. நாம் ஓட்டுகின்ற வாகனங்கள் வேகத்தை அழுத்துகின்ற போது நேராகத்தானே போகிறது. அப்போ சுத்தவெளியிலிருந்து விடுபட்ட ஆற்றல் நேராகத்தானே போயிருக்கணும். ஏன் போகவில்லை என்றால் அங்கே விதி பிறந்தது, விதியை மீற முடியவில்லை. என்ன விதி? சூழ்ந்தழுத்துகின்ற ஒரு இயல்பு. எனவே இந்த சூழ்ந்த அழுத்தத்தை எதிர்த்து போக முடியாது. எனவே அந்த அழுத்தத்திற்கு மதித்து ஒழுங்காக சுழல் அலையாக மாறிக்கொள். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இயல்பூக்க விதி. அப்போ இறைத்துகள் தோன்றிய போதே இயல்பூக்க விதி பிறந்து விட்டது. இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதது. இதே போல விண் முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் இந்த இயல்பூக்க விதியே இயற்கை விதியாக மாற்றம் பெறுகிறது, மேன்மை பெறுகிறது. இங்க லா ஆஃப் மியூட்டேஷன், விண் முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம். இதுவே
நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் ஜீவன்கள் வருகின்ற போது செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒரு தெய்வ நீதி விதி. அப்ப இயல்புக்க விதி, இயற்கை சட்டம், செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி மூன்றும் அந்த தெய்வ நீதிக்குள் அடங்கும். இதுதான் இயற்கை விதி. இப்படி இறைவன் இயற்கை இயக்க விதி, இதற்குள் தான் பிரபஞ்சமும் நடக்கிறது, நாமும் வாழ்ந்தொன்றிருக்கின்றோம். இந்த விதிக்கு ஒத்து போகின்ற வரைக்கும் நமக்கு நன்மைகள் மாத்திரமே, சுகங்கள் மாத்திரமே, துன்பங்களே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது. அப்போ இன்றைக்கு சமுதாயம் இத்தனை சிக்கல்களை சந்திக்கிறது என்றால் யார் காரணம்? இறைவன் யாரையும் சோதிப்பது இல்லை, அதனுடைய வேலையும் இல்லை, அவனுக்கு தெரியவும் செய்யாது. இப்ப யார் காரணம்? தெய்வ நீதிக்கு முரண்பட்ட சுயநலமே காரணம், ஆணவமே காரணம், மனமே காரணம். இதை புரிந்து கொண்டு வாழ்வதே அறம். ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த அறம். அடுத்து 15வது ஸ்லோகம். கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. மிக அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த 15வது ஸ்லோகம் கர்மயோகத்துல மிக மிக அற்புதமான ஒரு இயற்கை ரகசியத்தை வெளிப்படுத்திய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது வேதம் என்ற சொல்லுக்கு ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4 வேதங்களைத்தான் பேசுகிறார்கள், நாமும் நம்புகிறோம். ஆனால் வேதம் என்பது மறைபொருள். அந்த மறைபொருளை பற்றிய விளக்கத்தை பேசிய நூல்களும் வேதம் என்றே குறிக்கப்பட்டனவே தவிர வேதம் என்பது நூல்கள் அல்ல, 4 புத்தகங்கள் அல்ல. அதை இந்த ஸ்லோகம் எப்படி விளக்குறது பாருங்க. கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. நம்ம கிட்ட சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3 கர்மாக்களில் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இதற்கு யார் மூலம்? சஞ்சித கர்மாவுக்கு தாய் தந்தை முதல் காரணம். அவர்களுக்கு வந்ததுக்கு அவருடைய தாய் தந்தை காரணம். இப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக பின்னோக்கி போனோம் என்றால் முதல் உயிர், நுண் உயிர் காரணம். இந்த நுண் உயிர் எங்கிருந்து வந்தது, ஏன் இதனுடைய இயக்க விதி வந்தது என்று சிந்திக்கின்ற போது பஞ்சபூதங்கள் காரணம். பஞ்சபூதங்களுக்கு எது காரணம் என்று பார்க்கின்ற போது இயற்கை இறை துகள் காரணம். இறை துகளுக்கு எது மூலம் என்று பார்க்கின்ற போது இறைவனே காரணம். அப்போ கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது. வேதம் என்பது இறை துகள். அப்ப முதலில் தோன்றிய இயக்கம் வேதம், இறை துகள். அந்த இறை துகள் இயக்கமே நம்மிடத்திலே சஞ்சித கர்மாவாக வந்து பிறகு நாம் சுயமாக செய்த பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் பிராப்த கர்மாவாக பதிந்து சஞ்சிதமும் பிராரப்தமும் இணைந்து நம்முடைய எதிர்காலத்தை நிச்சயிக்கின்றன. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. கருமையத்திலே ஆத்மாவிலே என்ன சொத்து கொண்டு வந்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி, தோல்வி. அப்ப கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் மூலம் இறைத்துகள் தோன்றிய போதே வந்த இயக்கம், இயக்க விதி. சரி, இந்த வேதம் எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிலிருந்து வந்தது, சுத்தவெளியிலிருந்து வந்தது. ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் என்ற யக்ஞம், இயக்கம் தோன்றியது. இந்த இறைத்துகளின் சேர்க்கை தொகுப்புதான் விண் முதல் பஞ்சபூதங்கள். அவற்றின் தொகுப்பு சேர்க்கை தான் ஜீவன்கள், மனிதர்கள். அப்ப எல்லாமே எங்கிருந்து வந்தது? இறைத்துகளின் சேர்க்கையால் வந்தது.
ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் இறைத்துகள் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இறைத்துகள் தான் முதல் இயக்கம், அதுவே அனைத்திற்கும் மூல இயக்கம். எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் பாருங்க. எனவே வேதம் என்பது பிரம்மா கொடுத்தது அல்ல, வியாசர் எழுதும் அல்ல, அது எங்கும் நிறைந்துள்ள இறைத்துகள் வேதம். அது யாண்டும் யக்ஞத்தில் இயக்கத்தில் நிலை பெற்றுள்ளது. இப்போ இந்த பக்தி மார்க்க கதைகளிலே ஈஸ்வரன் பிரம்மாவை படைத்து வேதங்களை அருளினார் என்ற கருத்தும் உண்டு. இப்ப அதுக்கும் என்ன பொருள் பாருங்க. பிரம்மம் பிரஹ் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருப்பதும் நீடித்திருப்பதும் என்று பொருள். விஞ்ஞானம் இது என்ன சொல்கிறது? The universe is everlasting and ever increasing. எப்பொழுதும் பெருகிக் கொண்டிருப்பதும் நீடித்துக் கொண்டிருப்பதும், இதுதான் இந்த பிரபஞ்சம். இன்றைக்கு இருப்பது போல் அடுத்த நேரம் இருக்காது, இன்னும் கொஞ்சம் விரிந்திருக்கும். எப்படி மக்கள் தொகை எத்தனை என்று எண்ணி முடிப்பதற்குள்ளாக சில குழந்தைகள் பிறந்து விடுகின்றனவோ, அதே போல இந்த பிரபஞ்சம் இந்த அளவு என்று கணக்கெடுப்பதற்குள் இன்னும் கொஞ்ச தூரம் விரிந்து போய்விடும். அதான் பிரக் என்றால் விரிதல், நீடித்தல் என்று பொருள். அப்போ இந்த பிரபஞ்சம் பெருக வேண்டும் என்றால் தொடர்ந்து இறைத்துகள்கள் விண்ணாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லையா? இறைத்துகள் குவிந்து விண்ணாகவில்லை என்றால் விண்வெளி எப்படி விரிய முடியும்? எனவே பெருகுவதற்கு வேதம் என்ற இறைத்துகள் தேவை. இறைத்துகள்கள் தான் விண்ணாக முடியும், விண்தான் விண்வெளியாக முடியும். விண்வெளிதான் பிரபஞ்சம், பிரம்மலோகம், உலகம். அதனால் பிரம்மதேவனிடம் வேதங்கள் வந்தன என்றால் இறைத்துகள் பிரபஞ்சமானது, பிரம்மலோகமானது என்று பொருள். கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. அதாவது ஏற்கனவே நாம் விளக்கியதுதான், முதல் இயக்கம் இறைத்துகளில் தொடங்கியது என அறிக. கர்மம் என்பது நம்முடைய பதிவுகள், அதன் விளைவாக எழக்கூடிய எண்ணம், சொல், செயல்பாடுகள். அப்போ இறைநிலையிலிருந்து இறைத்துகள் என்ற இயக்கம் வந்ததினால் ஐம்பூதங்களின் இயக்கமும், பஞ்சபூதங்களிலிருந்து பூமி என்ற இயக்கமும், பூமியிலிருந்து நுண் உயிர் என்ற இயக்கமும், நுண்ணுயிரிலிருந்து மனிதன் என்ற இயக்கமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வேதம் என்ற இறைத்துகள் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால் சர்வ யக்ஞனாகிய பரமாத்மாவிலிருந்து இயற்கை உதித்துள்ளது. எங்கும் நிறைந்திருக்கின்ற, எதையும் உணரக்கூடிய உள் உணர்வான பேரறிவு சதாசிவமும் சக்தி சிவமும். சதாசிவம் என்பது இருப்பாக மட்டுமே இருக்கின்ற சுத்தவெளி. சக்தி சிவம் என்பது இருப்பும் இயக்கமும் கலந்த இந்த பிரபஞ்சம், பிரம்மலோகம். இப்போ அந்த சுத்தவெளிக்குள் ஒரு விதி வெளிப்பட்டது இல்லையா, இறைத்துகள் தோன்றிய போது? அந்த விதி என்பது என்ன என்றால் ஒரு இயக்க ஒழுங்கு. அப்போ ஒழுக்கத்திற்கு என்ன சாமியம் என்றால், தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி மோஷன், அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். எல்லா தோற்றங்களிலும், எல்லா இயக்கங்களிலும், எல்லா காலங்களிலும் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பதோ அது அறிவு, அது தெய்வம், அது தத்புருஷ, அறிவே தெய்வம். இப்படி அற்புதமான விளக்கங்கள் கீதையிலே தரப்பட்டிருந்தும், தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற நூல்களிலே தரப்பட்டிருந்தும் ஏன் நமக்கு இத்தனை குழப்பம்? வேதம் என்றால் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்கிறோம். பிரம்மா என்றால் 4 முகங்களுடைய தாமரை மலரை வீற்றிருக்கின்ற ஒரு உருவத்தை, மனித உருவத்தை நினைக்கிறோம். கிருஷ்ணன் என்றால் இன்னொரு வடிவத்தை நினைக்கிறோம். அர்ஜுனன் என்றால் ஒரு மனித வடிவத்தை நினைக்கிறோம்.
குருச்சேத்திர யுத்தம் என்றால் ஒரு இடத்தில் நடந்ததாக நிகழ்ந்ததாக சரித்திரமாக நம்புகிறோம். ஏன் இந்த குழப்பம் என்றால் நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படி. நாம கண்டெடுத்தோமா என்ன? நாம கண்டெடுத்தோமா? இறைவனை வணங்க வேண்டும், வணங்கினா நமக்கு என்னது கிடைக்கும் என்று நாம கண்டெடுத்தோம். சொல்லப்பட்டது பின்பற்றுகிறோம், அவ்வளவுதானே. அப்போ யார் சொல்லிக் கொடுப்பார்கள், யார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள், அது அடுத்த ஸ்லோகத்துல வருது. அந்த தராதரம் உள்ளவர்கள் சொல்லுவதைத்தான் நம்ப வேண்டுமே தவிர, இன்றைக்கு அந்த குருவுக்கான இலக்கணம் என்ன என்பதே நமக்கு தெரியாது. மத தலைவர்கள் என்று பேசுகிறோமே, அவர்களுக்கு அந்த தலைமைக்கான இலக்கணம் என்ன, தகுதி என்ன என்பதை நாம் பேசினால் விளைவு விபரீதம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நாம் வாழ்ந்தாக வேண்டுமே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே துய்த்து வாழ வேண்டும் என்றால், மயக்க கருத்துக்களை போதிக்கின்ற போலித்தனமான மக்களிடத்தில் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களின் நலத்தை மட்டுமே நாடுகின்ற உண்மையான அசல் குருமாரிடத்தினுடைய கருத்துக்களை நாம் வாங்கி சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட குரு பரம்பரையில் உதித்த ஒரு உச்சகட்டமான ஒரு அவதாரம் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். குழந்தைகள் முதலில் கற்பது தாய் தந்தை இடத்திலே தான். பிறகு சமுதாயத்திலே பலவற்றை கற்றுக்கொள்கிறது. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்கிறது. சிந்தித்து பார்க்கின்ற குழந்தைகள் கேள்விகளை கேட்கும். அந்த கேள்விகளுக்கு விளக்கத்தை பெற்று அதையும் சிந்தித்து பார்க்கின்ற வளர்ச்சியிலே பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ எதையும் சிந்தித்து பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற போது அதற்கு நம்பிக்கை என்று சொல்வார்கள். இந்த நம்பிக்கை இரண்டு வகைப்படும். ஒன்று, ஏதோ ஒரு நன்மையை உள்ளே வைத்து அதை தருகின்ற போது அது மூட நம்பிக்கை என்று சொல்வார்கள். மூட நம்பிக்கை என்றால் ஒரு நன்மை உள்ளே அடங்கியிருக்கும், அது மூடி இருக்கிறது. இந்த நம்பிக்கை பின்பற்றுகின்ற போது உள்ளே மறைந்திருக்கின்ற நன்மை நமக்கு அனுபவத்திலே கிடைக்கும். இது நல்லது. ஆனால் தெளிவில்லாத ஒரு போலித்தனமான ஒரு தலைமை இந்த நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைக்கின்ற போது அது நம்பிக்கை துரோகமாக மாறுகிறது. இன்றைக்கு கடவுள் பெயரால உலகத்தில் கைமாறுகின்ற தொகை எவ்வளவு கோடி தெரியுங்களா? பல யுத்தங்களுக்கு ஆகின்ற செலவை விட கடவுள் பெயரால் கைமாறுகின்ற தொகை மிக அதிகம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். காரணம் என்ன? நாம் உண்டியில காசு போட்டா இறைவன் நமக்கு 10 மடங்கு திருப்பி கொடுப்பான். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் ஆண்டவன் பைனான்சர் கிடையாது. இஸ் நாட் ரன்னிங் a financial company or bank. சோ இதை புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போனால் யாருக்கு நட்டம்? இருப்பது போட்டால் கூட பரவாயில்லை, கடன் வாங்கி நன்கொடை தருகின்ற அன்பர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எனவே சமுதாயத்தில் பல தலைமுறைகளாக சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல், விளக்கியும் சொல்லாமல், தனக்கு தெரியாது என்பதையும் தெரியப்படுத்தாமல், தெரியாத ஒன்றை தெரிந்தது போலவே நாடகமாடுகின்ற போலித்தனமான மக்களால், தலைமையால் பல காலங்களாக மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அதனால் மக்களும் தெய்வம் என்பது உருவங்கள் என்று நம்புகிறார்கள். அதாவது இதே கருத்தை எந்த அதிகாரம் என்று எனக்கு நினைவில் வரவில்லை, கீதையிலே தான் சொல்லப்படுகிறது. என்னுடைய உருவம் மாயமானது, அரூபம் சுத்தவெளின்னு அர்த்தம்.
என்னுடைய உருவம் மாயமானது. அந்த மாய உருவிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். எங்கும் நிறைந்துள்ள என்னை அறியாத அறிவிலிகள். வார்த்தை நல்லா கவனிங்க. கீதையில் உள்ள வார்த்தையை தான் நான் படிக்கிறேன். அறியாத அறிவிலிகள் என்னை சிறு சிறு உருவங்களிலே இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றனர். அதனால் பூஜையின் பலனை முழுமையாக பெற முடியாமல் போகின்றார்கள். இந்த ஸ்லோகத்தை எந்த கோவிலையாவது எழுதி வைப்பாங்களா? துணிச்சல் உண்டா? மக்களை நடத்துகின்ற தலைவர்கள் தான் கேட்கிறேன். துணிச்சல் உண்டா? இந்த ஸ்லோகத்தை எழுதி வைப்பீங்களா கோவில்களில? ஏன் எழுத மாட்டீங்க? உங்க பிழைப்பு பறி போயிடும். உங்க வசதிகள், உங்க பதவி எல்லாம் பாழா போயிடும். ஆனா எழுத மாட்டீங்க. சரி, நாம தேடி படிக்கலாம் இல்லையா? அவங்க எழுத வேண்டாம். ஏன்னா நட்டப்படுபவர்கள் நாம் தானே. நட்டப்படுபவர்கள் தானே சிந்திக்கணும். லாபம் சந்திப்பவங்க எதுக்கு சிந்திக்கணும்? அவங்க எல்லாம் கிடைக்குது. நட்டப்படுபவங்க தான் யோசிக்கணும், சிந்திக்கணும், தேடணும். இது கீதையில் இருக்கின்ற ஸ்லோகம். எனவே இறைவன் உருவங்களிலே இல்லை என்பதை கீதையே தெளிவாக சொல்லியிருக்கிறது. சரி, அடுத்து வேதங்கள் என்பது 4 நூல்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் சரித்திரங்கள். இன்றைக்கும் ஆகம விதி என்று பேசுகிறார்களே தவிர அந்த ஆகம விதி எடுத்து காட்டியதாக எந்த செய்தி நான் பார்க்கவும் இல்லை, எந்த டிவி சேனலையும் நான் பார்க்கல. ஆனா ஆகம விதி என்று பேசுபோது மட்டும் நான் பார்க்கிறேன். அந்த விதி என்னன்னு யார் எடுத்து காட்டியதாக நான் இது வரைக்கும் ஒரு காட்சி கூட பார்த்தது கிடையாது, ஒரு செய்தியில் படிச்சது கிடையாது. அடுத்து 16வது ஸ்லோகம், 16 முதல் 20, 5 ஸ்லோகங்கள். இகத்தில் இங்கனம் இயக்கப்பெற்றுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன் பாப வாழ்க்கை உடையவனாய் புலன்களில் சிக்கியவனாய் வீணே வாழ்கிறான். ஆனால் ஆத்மாவில் இன்புற்று திருப்தி அடைந்தவனுக்கு வினையாற்றும் கடமையில்லை. ஏதாவது பொருளை நாடி உயிர்களை சார்ந்திருப்பதும் அவனுக்கு இல்லை. பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலையை பெறுகிறான். 5 ஸ்லோகங்கள். இகத்தில் இங்கனம் இயக்கப்பெற்றுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன். என்ன சக்கரம்? இயல்பூக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி. இந்த விதியிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த காலம் தவறாமல், எந்த இடத்திலும் நீங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இங்கனம் இயக்கப்பெற்றுள்ள தர்ம சக்கரத்தை பின்பற்றாதவன் பாப வாழ்க்கை உடையவனாய். ஏன்னா பின்பற்றாதவன் என்றால் முரண்படுகிறவன் என்ற அர்த்தம். தெய்வ நீதிக்கு, தர்மத்திற்கு முரண்படுபவன். அப்ப முரண்பட்டால் விளைவு பாவம் தானே, துன்பம் தானே. அப்ப அந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை உடையவனாய். காரணம் என்ன என்றால் புலன்களில் சிக்கியவனாய். அதாவது 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற இன்பங்களையே சாஸ்வதம் என்று நம்பி, 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற சுகபோகங்களையே சாஸ்வதம் என்று நம்பி, அவற்றை பெறுவதற்காகவே கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும், வளர்த்துக் கொள்கின்ற அறிவும், கையாளும் நுட்பங்களும், செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை என்று கீதையில இன்னொரு ஸ்லோகம் உண்டு, வேற ஒரு அத்தியாயத்துல. எனவே இவன் புலன்களிலே சிக்கியவனாய் வீணே வாழ்கிறான். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பிறர்க்கரிய மானிட பிறப்பு பெற்றும் ஒருவன் ஈஸ்வரனை அறிய முயலாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். தண்டச்சோறுன்னு அர்த்தங்க. இன்றைக்கு உலகத்திலே 800க்கும் அதிகமான கோடி மக்களிலே தண்டச்சோறுகளே 90%. தண்டச்சோறுகளே 90%. தர்மத்தை தேடி சிந்தித்து பின்பற்றி வாழ்பவர்கள் மிக குறைவு. இப்ப இந்த உலகத்துல எப்படி சிக்கல் தீரும்? எப்படி யுத்தம் இல்லாத உலகம் வரும்?
எனவே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் அறியாமை, அறிவை தேடாமை, இறைவனை பற்றிய சிந்தனை மேற்கொள்ளாமை. சரி, ஆனால் ஆத்மாவில் இன்புற்று திருப்தி அடைந்தவனுக்கு வினையாற்றும் கடமை இல்லை. ஆத்மாவில் இன்புற்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற ஐம்புலன் சுகங்களிலே இன்பம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆத்மாவிலே ஒரு சுகம் உண்டு என்பது யாருக்கு தெரியும்? ஆத்மாவிலே ஒரு சுகம் உண்டு என்பது யாருக்கு தெரியும்? அதுக்கு பேர் தான் ஆத்ம தரிசனம், ஆத்ம திருப்தி. வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு நிறைவை தரக்கூடிய திருப்தி. அப்போ மனித வாழ்க்கை என்பதே உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி. இந்த 4 துறைகளிலும் 4 வகைகளிலும் மேற்கொண்டு எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற நிறைவு பெறாத வரைக்கும் இது தோற்று போன வாழ்க்கையே, பற்றாக்குறை வாழ்க்கையே. அதனால்தான் இறப்பு தவிர்க்க முடியவில்லையே தவிர பீஷ்மரை போல தள்ளி போடக்கூடிய ஒரு வரம் கிடைத்திருந்தால் இன்று உலகத்தின் ஜனத்தொகை எண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா பிறந்த யாரும் இறப்பதற்கு தயாராகவே இல்லை. எப்படி இறப்பான்? வாழ்க்கையின் நோக்கம் என்பதே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது. இன்பத் துன்பத்திலேயே மாறி மாறி உழன்று கொண்டிருந்தால் பேரின்பத்தை தூய்க்காத ஆத்மா எப்படி நிறைவு பெறும்? அந்த நிறைவு வராத போது போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் எப்படி வரும்? அதான் ஆத்ம திருப்தி, ஆத்மாவுடைய சுகம். எனவே ஆத்மாவில் இன்புற்று திருப்தி அடைந்தவனுக்கு வினையாற்றும் கடமை இல்லை. அதாவது எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லுவார்கள். அப்படி யாராவது வாழ்ந்திருக்கிறார்களான்னு பாருங்களேன். சித்தர்கள் சமுதாயத்தை விட்டு காட்டுக்கு ஓடியவர்கள். ஞானிகள் சமுதாயத்தை விட்டு விலகி இருந்தாலும் ஞானம் பெற்ற பிறகு அந்த ஞானத்தின் பயன் மக்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்ற தொண்டு நோக்கத்திலே மீண்டும் உலகத்திற்கு வந்து மக்களை கைதூக்கி விட்டவர்கள் ஞானிகள். சரி, காட்டுக்கு போன சித்தர்கள் அப்படியே போயிருக்கலாம் இல்லையா? நாட்டுக்கு வர விரும்பல, அப்படியே போயிருக்கலாம் இல்லையா என்றால் அவர்களும் மக்களையோடு கலந்து போகவில்லையே தவிர தாங்கள் பெற்ற இயற்கை ரகசியங்களை கவிகளாக தத்துவங்களாக எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். இப்ப ஏன் என்றால் நிறைந்தால் வழியும், மலர்ந்தால் மணக்கும். அப்ப அறிவு நிறைகின்ற போது அது சமுதாயத்தின் நன்மைக்காக வழிந்து ஓடும். இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. அதனால் ஞானிகளும் சித்தர்களும் மக்களின் நலன் நாடி தன்னுடைய வாழ்க்கை தான் பெற்ற அந்த தெய்வீகத்தை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப அது ஒரு வகை கடமை தானே. அப்ப பொருள் சார்ந்த வினையாற்றும் கடமை இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானிகளுக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கை ஒரு தொழிலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பொருளை நாடி உயிர்களை சார்ந்திருப்பதும் அவனுக்கு இல்லை. அதாவது உடம்புக்கு உணவு வேணும் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அவர் கூட ஒரு கவியில ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும் என்று சொல்வார். இறைவனையே தானாக அறிந்து விட்டார் என்றாலும் சமுதாயத்தில் தொண்டு செய்கின்ற போது அந்த உடல் இயக்கத்திற்கான சக்தியை திருப்பி நிறைவு செய்வதற்கு
உணவு உள்ள போனத்தானே உடம்பு அது சக்தியா மாத்திக்கும். அப்போ இந்த கடமையிலிருந்து விலகியவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலே போதும். சித்தர்ல ஜீவசமாதி அடைந்தார்கள் இல்லையா? அப்போ உணவு கூட அவங்களுக்கு தேவையில்லாம போகுது. அதனால் அப்படி ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு உணவையோ மற்ற பொருள்களையோ நாடி எந்த மனிதர்களையும் சார்ந்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை. சரி, இன்னொரு வகை என்ன? பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலையை பெறுகிறான். அதாவது எப்படிப்பட்ட கடமைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட பற்றற்று தொழில் புரியும் புருஷன். புருஷ என்றால் அறிவு என்ற அர்த்தம். ஆண்மகன் என்ற அர்த்தம் இல்ல, அறிவு என்ற அர்த்தம். செயல் செய்வதிலே ஒரு பற்று எல்லோருக்கும் இருக்கும். நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த எண்ணத்தை வெல்லக்கூடிய பக்குவம் என்ன என்று பார்த்தோம் என்றால் இறைநிலை உணர்வோடு செய்யக்கூடியது. சாமி சொல்வார்களே, இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமத எண்ணுலத்தை எழுப்பிவிட்டாய் அறிவே. எனக்கு உள் தோன்றிய எண்ணம் என்றாலும் அது தோற்றுவித்தவன் நீதான். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அந்த கர்மயோகத்தை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற தொண்டிலே என்னை ஒரு சிறு தொண்டனாக மாற்று. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். எந்த மனுஷனையும் நாம் போய் திருத்திட முடியாது, நீதான் திருத்தணும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறை பொருளாக அறிவகக்கூடிய இறைவா நீயேதான் அந்தந்த மனிதனுக்குள்ளாக அவனுடைய ஆத்மாவின் தாகத்தை வெளிப்படுத்தி ஆத்மாவின் தேடலை வெளிப்படுத்தி அவனுக்கு இந்த ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தி அனுப்பி வைக்கணும். அப்போ நான் தொண்டு செய்வதற்கு அது வசதியா இருக்கும் என்று. இது யாருமே எதை செய்ய முடியாது, எல்லாம் இறைவனின் செயலே. போதிக்கின்ற நிலையில நான் இருக்கின்றேன். கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே மக்கள் வந்து சேர்ந்தால் ரெண்டும் பயனாகும். மகான்கள் போதிப்பதற்கு தயாராக்குறாங்க, வந்து கேட்கறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் இல்லை. எப்படி மாற்றம் வரும்? 800 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்துல வேதாத்ரி மகர்ஷி என்பவரை தெரிந்த மக்கள் எத்தனை பேர்? 1 கோடி கூட தெரியாதுங்க. அப்புறம் எப்படி வேதாத்திரியத்தை மக்கள் பின்பற்றுவாங்க, பயன் கொள்ளுவாங்க? எனவே இதெல்லாம் புரிந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகுது? இது புரியாத போது பிரபஞ்சத்தின் இருப்பு, இயக்கம், விதி, விளைவுகள் பற்றிய அறிமுகமே இல்லாதவன், தெளிவு பெறாதவன் தான் தோன்றித்தனமாக வாழ்வதால் பாவங்கள் பெருகுகின்றன, சமுதாய வினைகளும் பெருகிக் கொண்டே போகின்றன. பணம், பதவி, புலன் இன்பம் என்று மக்கள் நாயாய் அலைவதற்கு காரணம் பழைய சமுதாயம். ஏன்னா தாய் தந்தை குழந்தை பெற்று விடுகிறார்கள். ஏன் பிறந்தோம் என்பது தாய் தந்தைக்கு தெரியுமா? ஏன் பெற்றோம் என்பது அவர்களுக்கு தெரியுமா? ரெண்டும் தெரியாது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே என்றார் கண்ணதாசன். அப்படி காரணம் நோக்கம் தெரியாமலேயே இந்த உலகம் தலைமுறைகளை பெருக்கிக் கொண்டே போகிறது. பிரச்சனைகளும் பல மடங்கு பெருகிக் கொண்டே போகின்றன. இனிமையான வாழ்க்கை எப்போது, எந்த தலைமுறையில், எந்த நாட்டில், எந்த மனதில்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் ஆன்மீகம், அசல் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகத்தை கை கொண்டு புலனடக்கம் பெற்று தன்னளவில் அன்பு, நன்றி, கருணையோடு வாழ வேண்டும்.
எதனோடும் பந்தித்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நிஷ்காமிய கர்மயோகியாக வாழ்கின்ற சிலரும் இருக்கத்தான் செய்வார்கள். நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா 100% மக்களும் அஞ்ஞானிகள் சொல்லிவிட முடியாது அல்லவா? சில ஞானிகளும் இருப்பார்கள். நமக்கு தெரிந்தது வேதத்திரி மகர்ஷி, தெரியாம சில பேர் இருக்கலாம். அடுத்து 21வது ஸ்லோகம். மேலோன் எதை சொல்கிறானோ அதையே மற்ற மனிதர்களும் பின்பற்றுகின்றனர். அவன் எதை பிரமாணம் ஆக்குகிறானோ அதையே உலகம் அனுசரிக்கிறது. இன்றைக்கு கடவுள் பெயரால் நடக்கின்ற அத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? அரைவேக்கட்டுத்தனமான மதவாதிகள். அரைவேக்கட்டுத்தனமான மதவாதிகள். இவர்கள் சொல்வதைத்தானே மக்கள் கேட்கிறாங்க. இப்ப யூடியூப்ல நம்முடைய கருத்துக்களும் பதிவேற்றமாகின்றன. எத்தனை பேர் கேட்கிறார்கள்? மிஞ்சி போனா ஒரு 1000, 5000, 10,000 பேர். ஆனா ஏதோ ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு கருத்து லட்சக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள். எப்படி விளங்கும் இந்த மனித குலம்? உண்மையான நன்மை செய்யக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லை என்றால் எப்படி மாற்றம் நிகழும்? எப்படி துன்பங்கள் நீங்கும்? கோவில்களிலே போய் விழுந்து 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 உடல் உழைப்பு, இயற்கை பொருள்கள், நேரம், பணம், சில சமயங்களில் கற்பூர்பட இழந்து போகிறார்கள். ஆனால் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. நம்மிடத்திலே ஒன்றை பெற்றுக்கொண்டு இன்னொன்றை தருவதற்கு இறைவன் வியாபாரி அல்ல. அவன் வியாபாரி அல்ல. அவன் வியாபாரம் நடத்துவது இல்லை. ஒன்றை வாங்கி கொண்டு இன்னொன்றை தருவதற்கு இறைவன் வியாபாரி அல்ல. இதெல்லாம் கற்றுத்தந்தது யார்? அவன்தான் வியாபாரி. மக்களின் அறியாமையை வைத்துக் கொண்டு தன்னுடைய வயிறை வளர்க்கிறானே, அவன்தான் வியாபாரி. அவன் தான் செய்து வைச்சான். மேலும் எதை சொல்கிறானோ அதையே மற்ற மனிதர்களும் பின்பற்றுகின்றனர். அவன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகம் அனுசரிக்கிறது. அது நல்லதா, கெட்டதா, உண்மையா, பொய்யா, நன்மையா, தீமையா, எதை பற்றி மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. எவ்வளவு தலைமுறைகளாக துன்பத்தை சந்தித்தாலும் அவங்க பித்தம் தெளிவே தெரியாது. இப்படி முன்னாளில் இருந்தவர்கள் எதையோ சொல்லிக் கொடுத்தார்கள், அதையே நாம் நம்புகிறோம். அதே போல மக்கள் நம்புகிறார்கள். இதிலிருந்து விடுபட யக்ஞத்தை பற்றிய, தத்துவார்த்தத்தை பற்றிய தெளிவான விளக்கம் வேண்டும், சிந்தனை வேண்டும், தெளிவு வேண்டும். அப்பொழுது நன்மை உள்ள சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்கவும், அர்த்தமற்ற, அவசியமற்ற, நட்டப்படுத்தக்கூடிய சம்பிரதாயங்களை உடைக்கவும் முடியும். அதாவது கண்ணாசன் ஒரு பாடல்ல ரொம்ப அருமையான வரிகள். அது நினைவு வரல, பிறகு வரும்போது சொல்றேன். மகரிஷி சொல்வார்கள், எந்த எந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம். இங்க தமிழ்நாட்டில அரசியல், ஆன்மீகத்தை பற்றிய கருத்துக்கள் பேசுகின்ற போது வருடத்திற்கு 1800 கோடி உண்டியல் பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் கோயில்களுக்கோ எந்த வசதிகள் செய்து தருவதில்லை என்று குற்றச்சாட்டு மக்கள் வைத்தார்கள். நான் கேட்டேன், நீங்க உண்டியல் போடுவதனால் தானே அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது, நீங்கள் ஏன் உண்டியல் போடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் போடுறீங்க? யாருக்கு தேவை? ஆண்டவனுக்கா உண்டியல் காசு? ஆணவ தேவை நான் விடுத்திருப்பேன் இல்ல, அரசாங்கம் தான் எடுத்துக்கொண்டது. அங்க நல்லவங்க இல்ல, கோயிலுக்கும் மேம்பாட்டு பணிகள் நடக்கல, பக்தர்களுக்கும் எந்த வசதியும் கிடைக்கல.
எதுக்கு நீங்க உண்டியில போடுறீங்க? யார் சொல்லிக் கொடுத்தா உண்டியில போடணும்? அப்ப இதை மாற்றிக்கொள்வதற்கான துணிச்சல் இருக்கிறதா என்று பார்த்தால் யாருக்கும் இல்லை. வருமா துணிச்சல் என்றால் அதுக்கான சாத்தியக்கூறும் எனக்கு தெரியல. அப்போ துன்பம் அளிக்கும் எனில் ஒன்றை தவிர்க்கக்கூடிய துணிச்சல் வர வேண்டும் என்றால் தெளிவு வேண்டும். இறைவனை பற்றிய, இயற்கையை பற்றிய, விதியை பற்றிய, மதியை பற்றிய, வாழ்க்கை பற்றிய தெளிவு வேண்டும், தெளிந்த சிந்தனை வேண்டும், அனுபவம் வேண்டும். அப்பதான் எதிர்க்க முடியும், தவிர்க்க முடியும், துணிந்து நிற்க முடியும். இதைத்தான் ஞானம் என்று சொல்வது. வாழ்கின்ற மக்கள் வருகின்ற சந்ததிக்கு பாலமாக அமைவதால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது. 3 ஸ்லோகங்கள் 22, 3, 4 3 ஸ்லோகம் சொல்கிறது. மிக முக்கியமான ஸ்லோகம். மூவுலகிலும் எனக்கு கடமை ஏதும் கிடையாது. பகவான் சொல்றாரு, 3 உலகத்திலேயும் எனக்கு கடமை என்று ஏதும் கிடையாது. அடையாத ஒன்றை இனி அடைந்தாக வேண்டும் என்பதும் இல்லை. ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் அயர்வின்றி கர்மத்தில் ஈடுபடாவிடில் மனிதர்கள் என் வழியையே பின்பற்றுவர். நான் கர்மம் செய்யாவிடில் இவ்வுலகங்கள் அழிந்து போகும். இந்த கர்ம யோகத்துடைய சாரம், அதாவது நமக்கு உணவு முதல் பல வாழ்க்கை வசதிகள் வேண்டும், அதற்காக உழைக்கிறோம், பணம் ஈட்டுகிறோம், அதை கொண்டு வாழ்க்கை வசதிக்கான பொருட்களை பெற்றுக்கொள்கிறோம். இறைவனுக்கு என்ன வேணுங்க? அவனுக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை. அவனுக்கு என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்லை. அப்ப 3 உலகங்களிலேயும் இறைவனுக்கு டியூட்டி, கடமை என்றதுமே கிடையாது. அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? உயர்ந்த பதவி அடையணும், நிறைந்த செல்வத்தை சேர்க்கணும் என்றதாவது தேவை இருக்குதா? அதுவும் இல்லை. ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவனை அரசன் போல சிங்காரித்து தேரிழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்றார் கண்ணதாசன். அவனுக்கு எதுவும் தேவையில்லை. ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன், இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஏன்? சுத்தவெளி இறை துகளாக பிரசவித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரசவத்தில் இறை துகள்கள் இயங்கிக் கொண்டே சுழன்று கொண்டே இருக்கின்றன. அயர்வென்றி நடக்கின்ற இந்த நிகழ்வு. எங்கேயாவது இறை நிலையிலிருந்து இறைத்துகள் பிறக்காம இருக்க முடியுமா? பிறந்தவை முடிந்து மீண்டும் சுத்த வெளியாக மாறாமல் இருக்க முடியுமா? எல்லாம் ஒரு சுழற்சி தான். எப்படி கடலிலிருந்து ஆவியாகின்ற மேகங்கள் குழிந்து மழையாக பொழிந்து நீர்வீழ்ச்சி, அருவி, ஆறு, ஓடை, வாய்க்கால், கண்மாய் என்று எத்தனையோ நிலைகளை கடந்தாலும் அவருடைய பயணம் எங்கே முடிவு பெறுகிறது? மீண்டும் தன் மூலமாகிய கடலில் சங்கமித்த பிறகு நீரின் ஓட்டம் நின்று போகிறது. அதுபோல சுத்த வெளியில் பிறக்கின்ற இயக்கம் மீண்டும் சுத்த வழியாக மாறுகின்ற வரைக்கும் தொடரும். அதுதான் அயர்வின்றி கர்மத்தில் ஈடுபடாவிடில் மனிதர்கள் என் வழியையே பின்பற்றுவர். நான் கர்மம் செய்யாவிடில் இந்த உலகங்கள் அழிந்து போகும். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக முடியும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா, உன் ஆணவம் பெரிதா. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. எதை எதனோடு சேர்த்தா என்ன வரும்? எப்படி சேர்க்க முடியும்? அதெல்லாம் ஒரு கணக்கு. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும். சரி, இப்போ இறைவனே கடமை செய்து கொண்டிருக்கின்றான் என்று பக்தி ரீதியாக நம்பினாலும் சரி, அல்லது விஞ்ஞான பூர்வமாக இறை துகள்கள் இயங்குவதால் தான் உலகம் இயங்குகிறது, இறை துகளே எல்லாமாக மாற்றம் பெறுகிறது, நானாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது
என்று அறிவியல் பூர்வமாக விளங்கி கொண்டாலும் சரி, எப்படி என்றாலும் தர்மம் இறைவனால் இயக்கப்படுவதே சத்தியம். பக்தி ரீதியாக போனாலும் சரி, அறிவியல் ரீதியாக சயின்டிபிக் அப்ரோச் போனாலும் சரி, டைனமிக் ஸ்டேட் அதான் சக்தி. ஸ்டாட்டிக் டைனமிக் மாறிக்கொண்டே இருக்கும். டைனமிக் ஒரு கட்டத்தில் ஸ்டாட்டிக்கா மாறி போகும். அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சம். அடுத்து 25வது ஸ்லோகத்தை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு ஐயா. அருமையான சிந்தனை உரை. இதை புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. இந்த பேச்சை மீண்டும் பல தடவைகள் கேட்டுத்தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு படுகின்றது. சிறப்பையா மேலும் மேலும் பல விடயங்களை அறிய வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு அவாவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ரமேஷ் ஐயா. சிவகாசியிலிருந்து ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுனதுல கொஞ்சம் எல்லாமே நல்லா இருந்தது. அதுல ஒரு சின்ன என்னுடைய கருத்துக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. சொல்லுங்க ஐயா. அறநெறி வாழ்க்கை வாழணும் தான் அந்த காலத்துல கோயில் கட்டி அற வாழ்க்கையோட வச்சிருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கான உண்டியல் இதெல்லாம் வச்சிருக்காங்க. மக்கள் வந்து அதை திருப்பணிக்காகத்தானே உண்டியல் போடுறாங்க. உண்டியல் போட்டா பல மடங்கு பெருகுன்னு சொல்றீங்களே, அதான் அதுல கொஞ்சம் இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல பக்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்க. எதுக்கு உண்டியல்ல போடுறீங்கன்னு கேட்டு பாருங்க. கோவில் பராமரிப்புக்காக போடுறேன்னு சொல்லுவாங்களா, அல்லது ஆண்டவர் கொடுத்தா நமக்கு 4 பங்கு திரும்பி வரும்னு சொல்லுவார்களா? ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் வந்து பராமரிப்புக்காகத்தான். ஆனா பக்தருடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. போட்டா நமக்கு வரும் எதிர்பார்ப்பேன். பெரும்பாலான அப்படிதான். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி இடையில வந்தவங்க அப்படி மாத்தி இன்னும் இப்ப என்ன சொல்றேங்க ஐயா, இப்ப உண்டியல போடுறதுக்கு பதிலா மக்களே ஒரு குழுவாக சேர்ந்து நான் இந்த வேலையை நான் செய்து கொடுத்துறேன் சொல்லி செய்து கொடுத்தா வச்சுக்கோங்க, எந்த அரசாங்கமும் உள்ள நுழைய முடியாது, எந்த சட்டம் தடுக்க முடியாது. நான் கோவிலுக்கு எனக்கு பகவானுக்கு நான் இந்த நன்கொடை செய்யறேன், இந்த காரியத்தை நான் செய்து கொள்ள, இந்த சுண்ணாம்படிக்கிறேன், வண்ணம் பூசுறேன், இதை சுத்தப்படுத்துறேன், யார் தடுக்க முடியும்? அப்ப அந்த கோவில் பராமரிப்புக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஒரு குழுவா இருந்து செய்த விட்டுட்டு எதுக்கு உண்டியில போய் 1800 கோடி போடுவானே, அவன் எடுத்துட்டானே கொடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவானே. கோவில் பராமரிப்புக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போடுங்க. எதுக்கு உண்டியல் அள்ளிலே போடுறாங்க? நோக்கத்தை புரிந்து கொண்டோம் என்றால் சிக்கல் இருக்காது. ஏன்னா எவ்வளவு பராமரிப்புக்கு தேவையோ அதை போட்டா போதும் இல்லைங்களா? அதுக்கு மேல போடுற போதுதானே திருடிக்கிறாங்க. சொல்லுங்க. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஒரு சிலர் நான் பண்றேன் எதை பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு பக்கம் நன்கொடையில போகுதுங்க. அதுவும் சேர்ந்து உண்டியல் காசுல மிச்சமா இருந்தனால அதுவும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு திருட்டு பணமா போயிடுது. அதுல இருந்து நாம எடுத்து செலவு செஞ்சா கூட பரவாயில்ல, நாம நம்ம காசு போட்டு நன்கொடையா ஒரு காரியத்தை பண்றோம், உண்டியல் தொகை குறையிறது இல்லை, அது அப்படியே அரசாங்கத்துக்கு போயிடுது, அவன் அப்படியே எடுத்து வேற எதுக்கோ பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அல்லது அது எப்படி தவிர்ப்பது நாம் யோசிக்கணும். நீ சட்டம் போட்டுக்கோ, எல்லாம் அள்ளிட்டு போ, இருந்தா தான் அள்ளிட்டு போவே. என் கோயிலுக்கு என்ன பராமரிப்பு அதை நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு. யார் அப்புறம் அறநிலையத்துறை வச்சு வந்து மேய்ப்பாங்க? ஒரு துறையும் இருக்காது. வருமானம் இருந்தா தான் துறை, வருமானம் இல்லாத இடத்துல ஒரு துறையும் வராது இல்லைங்களா?
கண்ணதாசன் பாட்டுல இப்ப சொன்னீங்க, ஆண்டியா இருந்தவன் அரசனை ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி பண்றாங்க. அது இறைவன் வந்து ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாராம். நீங்க பழனியில பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல பழனி இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்துல இருப்பார். அவருக்கு வந்து நம்ம ராஜாலங்காரம்லாம் பண்ணி தங்கத்தேர்ல இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி தான் அவர் காட்டுறாரு. அதுல ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. இறைவன் எங்க இருக்கிறான்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான். தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது என்று சொன்னவர் மதவாதி அல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா ஐயா? சரிங்க, ரொம்ப சிறப்பு. நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அவனை அறிவதற்கு ஒரே வழி தவம். தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சியே தவம். அப்படி தேடுகின்ற போது ஆத்ம சுகம். ஆத்ம சுகம் என்பது அங்கதான் கிடைக்கும். அது கிடைத்து விட்டால் வாழ்க்கையை பற்றிய பற்று எல்லாம் போயிடும். இருக்கணும்ன்ற ஆசை கூட இருக்காது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நான் 2 விளக்கங்கள் கேட்க விரும்புவேன். ஒன்று, ஒரு ஸ்லோகம் சொல்லுகின்ற போது சொன்னீங்க, அந்த 3 உலகத்திலே கடமை எதுவும் இல்லை என்று, இறைவனுக்கு கடமை என்று. கீதையில இந்த 3 உலகம் என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் ஐயா? அதாவதுங்கய்யா, அவங்க சொல்றது மேலோகம், பூலோகம், பாதாளம் சொல்லுவாங்க பொதுவா. ஒன்று நமக்குள் இருப்பது அகம், இன்னொன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது, இன்னொன்று பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்த வழியாக இருப்பது. இத 3 உலகங்கள். ஓகே ஐயா. மற்றது ஐயா, நீங்கள் உங்களோட சிந்தனை பல பகுதிகளை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும் ஐயா, இதை விளக்குவதற்கு. இருந்தாலும் கேட்கிறேன். நான் புரிந்து கொள்ள விரும்புவது ஐயா, யக்ஞம், வேதம், இறைநிலை, இறைதுகள், காந்தம், இவற்றுக்கு இடையிலான தொடர்புகள். யக்ஞம் என்றால் இயக்கம். இயக்கம் தோன்றுவது இருப்பிலிருந்துதான். அப்ப பரமாத்மா என்பது சுத்த வெளியை குறிக்கிறது. சுத்த வெளி இருப்பு, ஆதிசிவம். அந்த ஆதிசிவமாகிய சுத்தவெளியிலிருந்து அதற்குள் இருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது அந்த ஆதிசிவத்துக்கு ஈஸ்வரன் என்று பேர். ஈஸ்வரன் என்றால் எழுச்சி பெறுவது, தானே எழுச்சி பெறுவது. அப்படி எழுச்சி பெறுகின்ற போது இயக்கமாக பின்னப்படுது அதுக்குள்ளேயே. அதை இறை துகள் சொல்கின்றோம். அப்போ இருப்பிலிருந்து, பரமாத்மாவிலிருந்து யக்ஞம், இயக்கம் பிறக்கிறது, இறை துகள் பிறக்கிறது. அந்த இறை துகளுக்கு பேர் வேதம். அப்போ யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இந்த இறைத்துகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சத்துக்கு அப்பால் பல கோடி மைல் தூரம் வரைக்கும் அது சூழ்ந்திருக்கிறது. அவை எல்லாமே இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு அப்பால் உள்ளதுதான் சுத்தவெளி, இயக்கம் இல்லாத ஆதிசிவம். அப்ப இதுக்குள்ளே காந்தம் அங்க ஃபிட் பண்ணும் ஐயா. அந்த இயக்கத்திலே காந்தம், இருப்பும் இயக்கமும் கலக்கின்ற போது காந்தம். சிவத்திலிருந்து பிறந்தது சக்தி. சிவசக்தி இணைப்பு பஞ்சபூதங்கள், கணபதி. அதில் உள்ள காந்தம் அது பஞ்சபூதங்களில் பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் ஜீவன்களிலே உணர்கின்ற மனமாகவும் வெளிப்படுகின்ற போது 6 தன்மைகளிலே காந்தம் தன்மாற்றம் அடைவதனால் ஆறுமுக கடவுள், சரவணபவ, இதெல்லாம் சிவனுடைய குடும்பம் தான். சிவம், சக்தி, பஞ்சபூத கணபதி, காந்த தன்மாற்றம் முருகன். இதுதான் சிவனுடைய குடும்பம், இந்த உலகம். சரிங்களா ஐயா?
ஆமா, நன்றிகள் ஐயா. அப்போ அந்த இன்னொரு கேள்வி ஐயா, இந்த மஹரிஷியினுடைய டூஃபோல்ட் மோரல் பிரின்சிபிள் அதில் குறிப்பிட்டாலும் அந்த நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டீர்கள் எல்லாத்துக்குமே ஈகை தான் பெரியது என்றது. அதே இருக்கா திருப்பி ஐயா? ஆமா ஆமா, ஈகைதான் முதல் குணமே, ஈகைதாங்கய்யா. மனிதன் தோன்றிய போது உணவு இல்லாதவன் கேட்கிற போது உணவு இல்லவனுக்கு கருணை பிறக்கிறது இல்லையா? அந்த கருணை செயலாக மாறுகின்ற போது ஈகைன்னு சொல்றோம். சோ உள்ள இருக்கிற போது கருணை, அது செயலில் வெளிப்படுகின்ற போது ஈகை. அப்ப ஈகை என்பது 3 வகையிலே வெளிப்படும். ஒன்று, நம்மிடத்தில் உள்ள உணவையோ ஒரு பொருளையோ கொடுக்கலாம். இன்னொன்று, ஒரு செயல் செய்ய முடியல, நடக்க முடியல அப்படின்ற போது நம்முடைய உடலோடு கைப்பிடித்து நடக்கிற போது உழைப்பை ஈகையாக தருகிறோம். இப்ப நாம செய்வதெல்லாம் அறிவை ஈகையாக தருகிறோம், விளக்கத்தை ஈகையாக தருகிறோம், அனுபவத்தை. அப்ப ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால் 3 வகையிலையும் இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்கு துணை செய்கின்ற போது அது ஈகை. இதன் மறுபக்கம், நம்மால யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது அப்படின்ற போது அது ஒழுக்கம். இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை கடமை. இந்த 3ம் இணைந்தது கர்மயோகம், அறம், தர்மம், ஒழுக்கம். சரிங்களா? ஆமா, தெளிவாக இருக்கின்றது. அப்ப இந்த அறநிலையில வாழ்கிறவர்களுக்கு முதற்படி ஒடுக்கமா ஈகையா? ஈகைதான் முதல் படி. அறத்தின் முதல் கோட்பாடு ஈகைதான். ஈகைதான். 2வது கோட்பாடு ஒழுக்கம். இந்த 2ஐயும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை முறை கடமை. அது ரிதிமிக்கா சொல்றதுக்காக ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு சொல்றோம். மற்றபடி ஈகை, ஒழுக்கம், கடமை, இதுதான் சரியான ஆர்டர். ஆனா ரிதம் வராது, அதனால ஒழுக்கம், கடமை, ஈகை என்று ஒரு ரிதமிக்கா சொல்றோம், அவ்வளவுதான். நான் எதுக்காக கேட்டுருந்தால் ஐயா, பலர் ஒழுக்கமாக வாழ்வதிலே முன்னிக்கின்றார்கள், அதிலே வெற்றியும் அடைகின்றார்கள். ஆனால் ஈகை பின்னுக்கு போகின்றது. அதாவது இன்றைய உலகத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இது மனிதனுக்கு என்று அமைந்த ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை நெறி, அறநெறி. ஆனா இன்றைக்கு நீங்க இன்னொரு ஜீவன் துன்பத்தை நீக்குவேன் அப்படின்னு புறப்பட்டீங்க வச்சுங்க, பிராக்டிக்கலா உங்க சம்பளத்தை வச்சுட்டு நீங்க எத்தனை பேருக்கு துன்பத்தை நீக்க முடியும்? அப்புறம் மாசம் பூரா உங்களுடைய வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க இல்லையா? அப்ப என்ன பண்றது? இப்போ ஈகை, நான் ஒரு டாபிக்ல அறம் செய்ய விரும்பாதேன்னு பேசினேன். அறம் செய்ய விரும்பும்பாங்க, நான் அறம் செய்ய விரும்பாதேன்னு பேசினேன். அதுல என்ன மைய கருத்து வச்சேன்னா, இப்ப நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குற வச்சுக்கோங்க. உண்மையிலேயே அந்த பொருள் 1 ரூபாய் மதிப்புடையதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி செலவு 10 பைசா இருக்கும். அதுக்கு வரி 20-30% வரி இருக்கும். பிறகு அந்த உற்பத்தி செய்பவனுடைய லாப கணக்கு அதுல ஒரு 10% இருக்கும். அதை வாங்கி விற்பனுடைய லாப கணக்கு ஒரு 30% இருக்கும். இதெல்லாம் கூட்டி பாருங்க. 10 பைசா பொருளை 1 ரூபா கொடுத்து வாங்குறோம், 90 பைசா ஈகை. இதுக்கு மேல இன்னொரு ஈகை தேவையா? இல்லையா ரமேஷ் ஐயா? சரியா? ரமேஷ் ஐயா? சரிதாயா, சரிதாயா. இல்லையா? நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் 90 பைசா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் டொனேஷன் தனியா ஒண்ணு கொடுக்கணுமா?
அப்ப வேண்டியதில்லை. யாருக்கு அறம் செய்ய விரும்பும்னா அரசியல்வாதிகளுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் அறம் செய்ய விரும்ப சொல்லப்பட்டதை தவிர நமக்கு இல்ல. சரிதான். ஏன்னா ரொம்ப தத்துவத்தை உன நம்ம நடைமுறை வாழ்க்கை உதாரணத்தோட ஒத்து போகணுங்க. தெளிவா விளக்கிட்டீங்க. ஆமாங்கய்யா. ஏன்னா தத்துவம் எப்பவும் நிரந்தரமானதுங்கய்யா. இன்றைய சூழ்நிலையில நம்ம எப்படி அதை பயன்படுத்துவது ம். இல்லைங்க? நமக்கும் கஷ்டம் வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஏதோ வகையில் நம்ம பயனாக்கணும் அப்படின்னா தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு ஐவகை கடமைகளையும் ஆற்றுகின்ற போது ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். நான் ஈகை செய்யறேன் ஆரம்பத்தான் சொல்லுதுன்னு சொல்லி சம்பாதிக்கலாம் கொண்டு போய் கொடுத்துரும் வச்சுங்களேன், வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மந்திரிகளே வாங்கிப்பாங்க. ஏழை வாங்கின பரவாயில்ல, மந்திரிகளே வாங்கிப்பாங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப எத்தனையோ நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுங்கய்யா, இயற்கை அழிவு. எந்த மந்திரியாவது 1 கோடி கொடுத்ததாக நீங்க செய்தி பார்த்திருக்கீங்களா? நம்ம சம்பளத்துக்கு போறோம், வேலைக்கு போறவங்க நாம 1 நாள் சம்பளம் 3 நாள் சம்பளம் கொடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா எந்த மந்திரியாவது இந்த டிசாஸ்டருக்கு நான் ஒரு 10 கோடி கொடுக்குறேன்னு கொடுத்ததாக செய்தி உண்டா? இத்தனைக்கு அவன் தான் நாட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட தலைவன், நாம் இல்ல. ஆனா அவன் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுக்கிட்டு 10 கோடி கூட கொடுக்கல, 1 கோடி கொடுக்கல. இப்ப சமீபத்தில் நடந்த சென்னை வெள்ளத்துல கூட சொல்றேன், எந்த மந்திரி 1 கோடி கொடுத்தா செய்தி வந்துச்சுங்களா ஐயா? அத்தனை மக்கள் அவசியப்பட்டாங்க 1 வாரம் 10 நாள். சோ நம்ம தத்துவத்தை இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி நாம் பயன்கொள்வது என்பதை சிந்தித்து பார்க்கணும். அதான் சாமி அழகா சொன்னாங்க, ஐவகை கடமை இருக்குது, ஆனா ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்குங்க. சமுதாயத்துக்கு நான் எல்லாம் அள்ளி கொடுக்க போறேன்னு சொல்லி குடும்பத்தை விட்டுறாதீங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு சொல்லி உங்களை அலட்சியப்படுத்திடாதீங்க, எல்லாத்தையும் கணக்கு போட்டு சரியா பண்ணுங்க. அதான் வாழ்க்கை. சிறப்பையா, மிகச்சிறப்பு. அடுத்து வராயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாங்க வாங்க, வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா? வந்து 2 வாரம் ஆச்சுங்கய்யா. வெரி குட் வெரி குட். ரொம்ப சிறப்பு. வழக்கம் போல அருமையான கருத்துகள். ஒரு பாடல் சொன்னீங்க, அந்த கீதையில இருக்கிறது கோயில்ல போடுவாங்களான்னு. அது கர்மயோகத்திலே இருக்கா ஐயா, இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல? இல்ல இல்ல, அது ராஜயோகம் நினைக்கிறேங்கய்யா. சரி சரி, அது கிடைக்கும் போது அடுத்த விவரம் ஷேர் பண்ணுங்க. நான் அது அடுத்த வகுப்புக்குள்ள அதை நான் எடுத்தது அடுத்த வகுப்பு அன்னைக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேங்கய்யா. ஏன்னா இப்ப நிறைய யூடியூப்ல நிறைய போயிட்டு இருக்கு. அதுல இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தர் நல்லா பேசுவார், வைணவ பெரியார், நல்லா பேசுறாரு. கொஞ்சம் பிராட் மைண்டட், அன்லைக் மெனி அதர் பீப்புள். அவர் கீதை திருக்குறளுக்கும் மதிப்பு கொடுக்கிற ஒரு மனிதர், தமிழுக்கு மதிப்பு கொடுக்கிற மனிதர். ஆமாங்கய்யா. அதுல சில கருத்துகள் அந்த திருக்குறள்ல அடி தாள் என்றெல்லாம் போட்டிருக்கு, அது பெருமாளை தான் குறிக்குதுன்னு சொன்னாரு. அவருடைய பார்வையில அது அவர் பக்தி மார்க்கம் தானேங்கய்யா, பக்தி மார்க்கம் தானே. ஆமா, அதனால இந்த மாதிரி இருக்கிற பேச்சாளர்கள் அவர் ரொம்ப அற்புதங்கய்யா. நான் அவர் ஸ்பீச் கேட்டிருக்கேன். ஆமா, நல்ல லாஜிக்கலா நல்லா பேசுவாரு, யதார்த்தத்தை பேசுறாரு. யதார்த்தம் மட்டும் இல்லையா, அவருடைய ஆழ்ந்த அறிவு. அவரு ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், இன்னும் சில லாங்குவேஜ் கூட தெரியும் அவருக்கு. இந்த 3 ரொம்ப சிறப்பான கருத்து சொல்றாரு. அதுல சில கருத்து வேறுபாடுன்னா நம்ம அந்த அர்த்தம் தெரியாததுனால, பக்தியில இருக்கிறதுனால அப்படி இருக்காரு. அடிக்கா அதனுடைய உண்மையான அர்த்தம் வேதாத்திரி மகரிஷியும் ஒரு உண்மையா மெய்ஞான உணர்ந்தவர்கள் தான் அது சொல்ல முடியும். அது பார்த்துக்கலாம். அதாவது தத்துவத்தில அடிச்சுவடு என்று வருகின்ற போது அது கடந்த கால நிகழ்வுகள், அனுபவங்கள், வரலாறு, சரித்திரம் இப்படிதான் பொருள் கொள்ளணும். அடி என்றால் நம்ம நம்ம நடந்து போற போது அடிச்சுவடு படுது இல்லைங்களா? ஆமா. அப்போ திக்கு தெரியாத காட்டில ஒரு மனிதன் அடிச்சுவடு இருக்குன்னா, அப்போ இந்த வகையில போனா காட்டை கடந்து போயிடலான்றது தானே அதுல உட்பொருள். அது போல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அடிச்சுவடை பின்பற்றினால் நாம் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து போகலாம். கரெக்ட். அதனாலதான் மகரிஷி அது பக்தியில வரும்போது அடி என்பது பெருமாளுடைய காலடியாகவும் அப்படி பொருள் கொள்ளுவாங்க. சரி சரி சரி.
அடுத்தது மகரிஷியோட பாடல். நான் போன வாரம் புதன்கிழமை பேசும்பொழுது அந்த பாடலை சொன்னேன். யூடியூப்ல ஐயா போட்டு. அது வந்து இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்ன ஆர்டர் வந்து நல்ல ஆர்டர். அது ஈகை, கடமை, ஒழுக்கம். ஆனா அந்த ஒழுக்கம்னு வந்த மகரிஷி சொல்ற ஒழுக்கத்துல கடமையும் ஈகையும் 2 பகுதிகள் உள்ளடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஒழுக்கத்துக்கு சாமியம் தருகின்ற போது எண்ணம் சொல் செயல்களால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ சொல்ற போது எல்லாமே அடங்கி போகுதே. ஆமா ஆமா ஆமா. அதனால ஈகைனா வெறும் நிறைய பேர் ஈகைனா உடனே டொனேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஈகைனா வெறும் நீங்க அழகா சொன்னீங்க. அது எல்லா திருமூலருடைய பாட்டும் இருக்கு. அது வெறும் பூ எடுத்து போடுங்க, இல்லாட்டி ஒரு முடியலன்னா வாய்ச்சொல் இனிய வாய்ச்சொல் சொல்லுங்க அப்படின்றாரு. எல்லாமே ஈகை தான். அப்படி வரும்பொழுது அந்த ஒழுக்கத்துல கடமை, ஈகை இரண்டும் அடங்கி இருக்குன்னு மகரிஷி அது அழகா விளக்கி இருக்காரு. நிறைய பாடல்கள் இருக்கு. அதனால அதை நம்ம வாங்கணும். அதை தனித்தனியா பிரிச்சு அதை வெறும் இந்த ஈகைன்னா டொனேஷன்ற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஆமா, தர்மம் என்றாலே கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. தர்மம் என்பது தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியிலே ஒரு அங்கம் மத்தவங்களுக்கு கொடுக்கறது. அவ்வளவுதான். ஆனா ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது எங்கேயுமே சிறப்பா தராதுங்க. அதனாலதான் 2 ஒழுக்க பண்பாட்டுல அதானே சொல்றாரு. நான் சொன்னேன் என்ன 2லயே எல்லாம் அடங்கி போயிடுங்கய்யா. உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு. அதான் 2 ஒழுக்க பண்பாடு. சரிங்க, ரொம்ப சிறப்பு. வழக்கம் போல அருமையான கருத்துகள், நிறைய உள்வாங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. டேக்கோம் நிறைய இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாம் இத்துடன் இன்றைய சிந்தனை உரிய கேள்வி பதிலை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் கர்மயோகம் பாகம் 6 சிறப்பான இந்த சிந்தனையை நமக்கு வழங்கி நமது கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு ஸ்கை யோகா மன்றம் கனடாவின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு